நாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி கோயிலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் போயிருந்தோம். வெறும் ரீல்ஸு யூடியூப்பில் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துடாதீங்க. இந்த கோயிலில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து குரூப்பாக தான் வெள்ளையங்கிரி போயிருந்தோம். நாங்கள் கரெக்டாக மார்ச் 2ஆம் தேதி போனோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு நாங்கள் மலை ஏறலான்னு நினச்சோம். அன்றைக்கி வரலாறு காணாத அளவுக்கு கூட்டம். வெள்ளையங்கிரியில் இவ்வளோ கூட்டம் இருக்குன்றது எங்களுக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சு. அங்கே இருந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்துடுறாங்க. எல்லாரும் போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறாங்க. ஆனால் இந்த மலை எவ்வளோ ஒரு ரிஸ்கான மலைன்றது யாருக்குமே தெரியல. கரெக்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த சனிக்கிழமை செம ஃபீவரு, செம கோல்டு, அதே மாதிரி கண்ணில் எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இவ்வளோ பிரச்சனை மத்தியிலையும் நான் மலைக்கு ஏறலான்னு சொல்லிட்டு தயாராக இருந்தேன். ஆனால் அதை விட மிகப்பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் தான். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நான் அந்த மலை ஏறினேனா இல்லைனா பாதியிலே இறங்கிட்டேனா, அந்த ட்ரிப்பை பற்றி நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.